தூய்மையான பனை ஓலைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பின்னுகின்றனர். பாரம்பரிய நித்திய சுவையை உருவாக்கும் முதல் கட்டம் இது. ஒரு கூம்பு வடிவ துண்டான நீத்துப்பெட்டி சமையலறையில் உருவாகிறது. கைநெசவின் மெல்லிய அழகு தெரிகிறது. புட்டு மாவும் கருப்பு தேங்காய்ப்பூவும் தயாராகும் போது வீடு முழுக்க ஓர் இனிமையான நறுமணம் பரவுகிறது. மாவுடன் தேங்காய்ப்பூ கலந்த கலவையை கையாலே மெதுவாக நீத்துப்பெட்டியில் நிரப்புகிறார்கள். நீத்துப்பானையில் தண்ணீர் கொதிக்க நீத்துப்பெட்டி அதன் வாயில் மிதமாக பொருந்துகிறது. வரிசையாக ஆவி பிடிமானமாக நுழையும். குடம்பை ஊட்டடியாக அல்லது கீழ்வரை புட்டு மென்மையுடன் வேகும். நீதிப்பெட்டி திறந்தவுடன் வெளியேறும் கோடிகட்டி வெப்பம் விரல்களில் மென்மையாக உருகும் புட்டும். ஒரு சின்ன கண்ணில் ஊறிய நகர்வும். பாரம்பரிய கைகள் புட்டை மெதுவாக வெட்டி பிளக்கின்றன. மக்கள் சுற்றி அமர சூடான நீத்துப்புட்டு தேங்காய் பிசிறியுடன் சாப்பிட்டு சொந்த ஊரின் வாசலுக்கு கடைசி பயணம். இன்றும் பலர் கைவிட்டு மாடர்ன் சாதனங்கள் வந்தாலும் நீத்துப்பெட்டியில் புட்டு அவித்த சுவை அவர்களின் நினைவுகளில் நிலைத்திருக்கும்.